பார்த்தீங்கன்னா, டிவி சேனல் நீங்க ஓப்பன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்காரர் இதில வந்து சேர்ந்தாரு, இந்த கட்சிக்காரர் அங்க போய் சேர்ந்தாரு. அவங்க குதிரை பேரம், இவங்க குதிரை பேரம்ன்னு தான் சொல்லுவாங்க. இத விட ஒரு முக்கியமான நியூஸ்லாம் போயிட்டு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அ கடந்த 50 வருஷமா இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி தமிழ்நாட்ல செய்யணும்னு நெனைச்ச சில விஷயத்த, இந்த விஜய் கவர்மெண்ட்ட வச்சு கரெக்ட்டா பர்ட்டிகுலர் இந்த 50 நாள்ல செஞ்சு முடிச்சுட்டாங்க. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு, அதாவது கோர்ட் மூலியமாவே இந்த விஷயத்த சாதிச்சுட்டாங்க. அது என்னன்னா, பக்ரீத் பண்டிகைக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு வந்து இந்த இந்து முன்னணி வந்து கோர்ட்ல கேஸ் போடுது. அது கரெக்ட்டா நான் ஜி.ஆர். சுவாமிநாதன், இந்த திருப்பரங்குன்றம் ஜி.ஆர். சுவாமிநாதன் பெஞ்சுக்கு போகுது. அவர் சொல்றாரு. அவர் சொல்லுக்கு வந்து அரசு வழக்கறிஞர், அதாவது தாவேக அரசு வழக்கறிஞர் கூட ஆஜராகல. ஆஜராகாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சட்டத்த நிறைவேத்தினாங்க. இதுதான் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபியோட அஜெண்டாவேன்னு. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, 60 வருஷமா இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு 3.5 கொண்டு வந்தாரு கலைஞர். அந்த அந்த திட்டத்த எதிர்த்து கூட கரெக்ட்டா கேஸ் போடுறாங்க. அதே ஜி.ஆர். சுவாமிநாதன் பெஞ்சுக்கு போகுது. அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் பெஞ்சு அத பரிசீலனைன்னு சொல்றாரு. அப்பவும் இந்த தாவேக அரசு சார்புல எந்த அர்ஜுமெண்ட்டும் அங்க போய் ஆஜராகல. இந்த மாரி பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இது திருப்பரங்குன்ற விஷயம். ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது மிக கச்சிதமா அந்த தீபேத்த பிரச்சனைய சால்வ் பண்ணாரு. இப்ப மறுபடியும் அதை ரீகண்டிஷன் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டா, அதுவும் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கே போயிருக்குது. இப்ப அதுவும் அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தையும் இப்ப கையில எடுத்துருக்காங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி கும்பல். இப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தா, இந்த இந்த எல்லா கேஸுக்குமே வந்து இந்த தாவேக அரசு வக்கீல்கள் வந்து ஆஜராகவே இல்ல. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது பிஜேபி என்ன செய்யுதோ அதுக்கு வந்து முழு மனதார தலையாட்டிக்கிட்டு, முழுசு நீங்க சொன்னா சரிங்க சாமின்னு கும்பிடு போட்டுட்டு இருக்கிறது தான் இந்த விஜய் அரசோட வேலை. இத விட்டு போட்டு ஏதாவது எந்த டிவிலயாவது இந்த நியூஸ நீங்க பார்க்குறீங்களா? இந்த டிவி திட்டமிட்டு இந்த நியூஸ மறைக்கிறாங்க. காரணம்னா, அதுக்கு பதில் தான் வந்து இந்த மாரி அந்த கட்சியில இவரு சேர்ந்தாரு, இந்த கட்சியில அவரு சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி நம்மள மடைமாட்டுறதுக்காக இந்த வேலை பண்றாங்க. ஆனா, இத விட தலையாய முக்கியமான நெறைய பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்குது. இது யாருக்கும் மறைக்கணும்னு தான் வந்து வேணும்னே சில விஷயத்த மறைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க மக்களே, இந்த அரசு கையாலாகாத அரசு.